Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Good evening everyone. Due to various reasons, I cannot put video yesterday. I feel sorry for that. Okay, let's get into the session. Today we are going to analyze the editorial of today's newspaper, 28th August 2020. An airtight case on Pulwama attack case charge. Airtight on Pulwama attack case charge sheet. கேஸ் சார்ஜ் ஷீட் எப்படி ஃபைல் பண்ணுவாங்க, இதில் 3 விஷயங்களை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். என்ஐஏ ஜேஇஎம் ஆர்கனைசேஷன் புல்வாமா அட்டாக் அப்படின்றத ரீவைண்ட் பண்ணி நம்ம போய் பார்க்க போகிறோம். புல்வாமா அட்டாக் Feb 14 2019 நடந்தது. அதனால் 40 ஜவான்ஸ் இறந்துருக்காங்க. ஓகே, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கான்ஸ்டியூட்டட் இன் 2009 அண்டர் ப்ரொவிஷன் ஆஃப் என்ஏஐ ஆக்ட் 2008. ஸோ 2008 இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்டுக்கு அடித்தளமாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, மும்பை டெரர் அட்டாக் 26/11 இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மும்பை சிட்டியில் நார்தர்ன் பிளேஸில் மல்டிப்பிள் பாம் பிளாஸ்டிங் நடந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த துப்பாக்கி படத்தில் அந்த பாம் பிளாஸ்டிங் நடக்கிறது அந்த இது காட்டுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ அங்கே நடந்தது. The further clarity emergence on JEM and Pakistan's role in Pulwama attack. JEM அப்படின்றது என்ன அப்படின்னா, Jaish e Mohammed organization. It was found in 2000. It was supported by 2 groups. ஒன்று தாலிபான் and another Al-Qaeda அப்படின்றது. Al-Qaedaவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ஒசாமா பின் லாடன். ஸோ இது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன். இவங்களோட மோட்டோ, வாட் இஸ் தேர் மோட்டோ இஸ், த பிரைமரி மோட்டோ இஸ் டு கெட் த காஷ்மீர் பேக் டு பாகிஸ்தான். ஸோ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பிரைமரி மோட்டோ. Hour and a half after the dastardly terror attack on Central Reserve Police Force convoy in Pulwama that killed 40 personnel, that National Investigation Agency has filed a charge sheet against 19 people, including Maulana Musaid Azhar, the leader of the terrorists, the group Jaish e Mohammed, for planning the attack. So, அந்த குரூப் டெரரிஸ்ட் குரூப்போட லீடர் உட்பட 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிராஸ்டர்ட்லி அப்படின்னா க்ரூயல் அட்டாக் புல்வாமாவில் நடந்து 40 ஜவான்ஸ் இறந்துட்டாங்க, சிஆர்பிஎஃப் பீப்புள்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ இது ஒரு சூசைடு பாம் பிளாஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த பிளானிங் முன்னாடி இருந்தே நடந்தது அப்படின்னு பார்க்கப்படுது. Considering the difficulty in piecing together the minutiae in the case, the agency painstaking effort must be acknowledged. ஸோ நிறைய எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணணும், அதாவது இதை கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள் எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த கேஸில் இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. The identity of the key preparators was never in doubt after the Jaish claimed responsibility immediately after the attack in February. ஸோ இந்த அட்டாக் நடந்த உடனே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணியிருக்காங்க, இதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதிலேருந்து இவங்க இங்கேயே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வை நாட் தே கேன் பி, அவங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற க்ளூ செட் பண்ணியிருக்காங்க. The charge sheet detailed the role of JEM's handler and its local associates in Kashmir and how the attack was in work since 2016. ஸோ இந்த சார்ஜ் ஷீட் டீட்டெயில்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லோக்கல் அசோசியேட், காஷ்மீரில் லோக்கல் அசோசியேட்ஸில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, how far 2016 இந்த பிளானிங் நடந்திருக்கு, how far this planning is worked out அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இதோட vocabularies: dastardly, wicked or cruel, painstaking, with great care and thoroughness, preparatory, one
one who prepares specifically. The JEM role was reconnaissance, training, and indoctrination, but the group could not have procured and transported the high-intensity explosive without the involvement of Pakistani security establishment. ஸோ பாகிஸ்தானி செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஹை இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோசிவை அவங்களால கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ இட்ஸ் அப்டைன் குரூப் procured அப்படின்னா அப்டைன். ஸோ த ரிசல்ட் ஷோஸ் these are the people who involved in this matter. ஸோ பாகிஸ்தானி செக்யூரிட்டி கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. த திங்ஸ் ஹேட் பீன் அப்டைன். ரீகானசன்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிளேஸ், வேர் வி ஷுட் அட்டாக், எந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறது. இன்டாக்டரைசேஷன் அப்படின்னா டீச்சிங் ஆர் ட்ரைனிங். they make the people to believe on these organization and they train diplomatically. For example, நம்ம அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கண்ட்ரி இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்து ஆசை வார்த்தைகள் பேசி இந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த காஷ்மீரி யூத். அந்த காஷ்மீரி யூத் அவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக்ல முகமது அப்படின்ற ஒரு யங் பர்சனை வந்து பிடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது. அப்போ அவர் சொன்னார், இது வந்து ஒரு நியூஸாக எடுத்துக்கலாம். அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்தியன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு அவங்களோட டாக்ட்ரைன்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸ்குள்ளே இன்கல்கேட், அதாவது கற்பிக்கப்படுது. The charge sheet investigation based on forensic evidence, DNA analysis of the remains of the suicide bomber, IP address, tracking of the videos released by the JEM claiming responsibility. So the charge sheet investigation எதை பேஸ் பண்ணி நடந்தது அப்படின்னா ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், அதாவது குற்றத்தை ஆய்வு பண்ணுற ஒரு விஷயம். இந்த ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த தடவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் குற்றத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. DNA analysis of remains of suicide bomber, IP address tracking of video released by JEM claiming responsibility. ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோடது வந்து இப்போ ரிமைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Examination of the battered vehicle that carries the explosive among others therefore makes a thorough claim on JEM's and Pakistan role in the attack. ஸோ அந்த பேட்டர்டு வெஹிக்கிள்ஸ், பேட்டர்டு அப்படின்னு சொல்லும் போது டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா உருக்குலைந்து போகிறது. இதை பார்க்கும்போது இந்த எக்ஸ்ப்ளோசிவ்க்கு இவங்க JEM பாகிஸ்தானி ரோல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணப்படுது. புல்வாமா அட்டாக் வாஸ் ஃபாலோட் பை த bombing of terror training center in Balakot in Pakistan by the Indian Air Force and retaliatory air strike by Pakistan. ரீட்டைல்டு அப்படின்னா பதிலடி கொடுக்கறது. சரி, இதுக்கு வந்து ஒரு டெரர் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களே, இதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை பார்த்து வந்துடலாம். 29th September 2016 உரி அப்படின்ற இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியன் ஆர்மி நடத்தினாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானிஸ் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்கிற 18 to 19 மிலிட்ரி பீப்புள்ஸை வந்து ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த அவங்களோட சர்ஜிக்கல் சென்டருக்கே போய் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்தினாங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தா பெஹெமர் இல்லைன்னா ஹாட் ஸ்ப்ரிங், இந்த மாதிரி அவங்களோட கேம்பைன், டெரரிஸ்ட் கேம்பைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நடத்தினாங்க. டெரர் ட்ரைனிங் சென்டர்ஸில் நடத்தினாங்க. ஸோ இதோட பதிலடி, இவங்க இதுக்கு பதிலடி கொடுத்தாங்க. புல்வாமா அட்டாக் வந்து இந்த பாகிஸ்தான் டெரர் ட்ரைனிங் சென்டர் அட்டாக் பண்ணதோட பதிலடி தான் அப்படின்னு சொல்லப்படுது. வெக்காபுலரிஸ் பார்த்துடலாம். Reconnaissance, the study of place or area for military reason. Indoctrination, the process of training or teaching a person or group to accept a set of belief uncertainly. For example, JEM அந்த அவங்களோட மோட்டிவ் என்ன, காஷ்மீரை நம்மளுக்கு வாங்கிடணும் அப்படின்றது அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள். Procure to obtain forensic evidence using
scientific test to find out about a crime, battered, damaged, or out of shape. These have resulted in a breakdown of diplomatic ties and deterioration of every aspect of relations between the countries. Diplomatic ties அப்படின்னா connection of the country. டிப்ளமேட்டிக்னா அரசியல் ரீதியான ஒரு உறவு. டிட்டரேஷன் அப்படின்னா கெட்டிங் மேட்டர் வேர்ஸ், அதாவது சீரழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வழிவகை செய்து இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும். பிரேக் டவுன் அப்படின்றது என்னது, ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ஸ், பிரேக் டவுன். But the Pulwama investigation could present an opportunity for Pakistan to initiate meaningful change in its approach towards cross-border terror. So, இந்த cross-border terror மூலமாக தான் 29 செப்டம்பர் 2016 உரி அப்படின்ற இடத்துல வந்து நடந்தது. ஸோ அவங்க அத்துமீறி அவங்களோட அந்த ட்ரூப்பை இங்கே வச்சதுனால தான் இந்த நடந்தது. ஸோ இஃப் இன்டீட் இம்ரான் கான் லீட் கவர்மெண்ட் இஸ் கீன் ஆன் ரீஃபார்மிங் இட்ஸ் டீப் ஸ்டேட். ஸோ இந்த இம்ரான் கான் அந்த நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த நிலைப்பாடை அவர் டீப் ஸ்டேட் அப்படின்னா இந்த நிலைப்பாடை அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா, இந்த கிராஸ் ப்ராட் அப்ரோச் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமான ரிலேஷன்ஷிப்பில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ட்ரூத் பார்த்தோம் அப்படின்னா இம்ரான் கானால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் பாகிஸ்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கும். மிலிட்ரி பீப்புள்ஸ் தான் அதிகமான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுப்பாங்க. அவங்க தான் அதிகமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க. சரி, இதோட வெக்காபுலரிஸ் பார்த்தா டிப்ளமேட்டிக் கனெக்டட் with diplomacy or connection between the two countries. For example, அரசியல் ரீதியான ஒரு புரிந்துணர்வு. Deterioration, the process of becoming progressively worse. For the Indian government, the charge sheet presents a case not just for detailing the dastardly role of Pakistan and its proxy actor in Kashmir, but to re-evaluate its strategy. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட யுக்திகளை கொஞ்சம் ரீஎவாலுவேட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ப்ராக்ஸி ஆக்டர்ஸ் அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் சம் ஆர்கனைசேஷன் சம்ஒன் இஸ் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் இன்டைரக்டாக சில க்ரூப்ஸை உள்ளே விட்டு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா 25 ஆகஸ்ட் 2020 எடிட்டோரியலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த எடிட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ரண்ட் லைனில் போய் இது பண்ணாமல் இவங்க வந்து இந்த சின்ன சின்ன கர்ப்ஸ் எல்லாம் அனுப்பி உங்கள் வெல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. The involvement of local Kashmiri youth in the attack as a suicide bombers years after militancy had waned in the valleys was also a warning about the alienation setting into the valley. So, காஷ்மீரி யூத் அதிகமான பேர் வந்து இந்த சூசைட் பாம்பர்ஸாக அவங்க ஈடுபடுறாங்க. வெயின்ட் அப்படின்னா குறைக்கப்படுது. டு ரெடியூஸ் மிலிட்டன்சி. வெயின்ட் அப்படின்னா மிலிட்டன்சி டு டேக் ஆக்ஷன் இன் சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பகுதிகளில் கண்டிப்பாக ஆர்மி பீப்புள்ஸ் இருக்கணும். ஆனால் அங்கே இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பர்சனோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா வார்னிங் அபவுட் ஏலியனேஷன். ஏலியனேஷன் இஸ் நத்திங் பட் ஐசோலேஷன். The hollowing out of Jammu and Kashmir special status, the bifurcation of the state and the demotion of J&K as a union territory, the detention of course of political leaders including mainstream actors, and the continuing restriction on access to broadband internet have deepened the alienation. So, ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரிஸாக பைஃபர்கேட் அப்படின்னா டிவைட் பண்ணுறது தான் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டிடென்ஷன் பண்ணால் பொலிட்டிக்கல் லீடர்ஸை காவலில் வைக்கிறது. டிடென்ஷன் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் இன் கஸ்டடி அண்ட் கண்டினியூ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இன்டர்நெட் ஆக்சஸ். இன்டர்நெட் ஆக்சஸில் கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுனால இது எல்லாமே ஏலியனேஷன், அதாவது
ஐசோலேஷன் தனித்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டீட்டெயில்டு விஷயம் வேணும் அப்படின்னா எடிட்டோரியல் 25th ஆகஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் டீட்டெயில்டாக எடிட்டர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. The prevention of terror attack will entitle not only security and diplomatic measure to isolate and terror destroy outfit such as GEM. ஸோ இந்த ஜெம் அமைப்பை வந்து செக்யூரிட்டிஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட செக்யூரிட்டி மட்டும் ப்ரிவெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஐசோலேஷன் குறையும், தனித்து போகணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு குறையும். அது மட்டும் இல்லாமல் ஜேஎம் அந்த அமைப்பு எல்லாருமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. But also addressing the roots of alienation that recruit to the cause of terrorism. ஸோ ஏலியனேஷன் ஐசோலேஷன் குறைஞ்சாலே அதிகமான டெரரிசம்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க, காஷ்மீரி யூத்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து தானாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் எடிட்டோரியல் செஷன் வாட் எடிட்டர் ட்ரை டு கன்வே இஸ் the government should take immediate action on these terrorist attacks, as well as the government must be good with the people who are in the downtrodden. அதாவது டவுன்ட்ராடனில் சாதாரண நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவங்க நல்ல விஷயங்களை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது வந்து ஒரு பதட்டமான ஒரு இடம். அந்த 370 ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக அந்த மக்களுக்கு அதிகமான நன்மை இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்துடும் 370 ரிமூவ் ஆகிறதுனால. ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இதுக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. வெக்காபுலரிஸ் ப்ராக்ஸி ஆக்டர். ப்ராக்ஸி இஸ் த பர்சன் ஆர் திங் தட் இஸ் ஆக்டிங் or being used in the place of someone on behalf of அப்படின்னு கூட சொல்லலாம். Vain to become gradually weaker or less important. Bifurcate the division of something into two pieces. Detention, state of being in custody. Alienation, isolation. டோன் ஆஃப் எடிட்டோரியல் வந்து காஷனரி. அவங்க கவர்மெண்ட்டுக்கும் ஒரு காஷனரி கொடுக்குறாங்க, பாகிஸ்தானி கவர்மெண்ட்டுக்கும் அது ஒரு காஷனரி மாதிரி அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்ரான் கான் வந்து அவங்க அவங்க நிலைப்பாடை மாற்றிக்கணும் அப்படின்னு. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 370 ஆக்டை ரிமூவ் பண்ணுறது மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த காஷ்மீரி பீப்புள்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜாக அமையுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. In this editorial, editor shown that should be a change in strategy to control terrorism and to bring back that country's conducive environment in the sense peaceful environment. So இதெல்லாம் தான் இந்த எடிட்டோரியலை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அட்வான்ஸ். சப்ஸ்கிரைப் டாக் அண்ட் மார்க், கிளிக் த பெல் ஐக்கான் வித்தவுட் பே. உங்களோட கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்க வேண்டாம். ஐ டூ ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல்.